இந்த வீடியோவில் கெட் கிராஸ் மைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கெட் கிராஸ் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் டீம் தெரியும், இது எவ்வளோ பெரிய டீம் அப்படின்னு உங்களுக்கு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வந்து வச்சாங்க, அதில் மூலமாக நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் எடுத்தாங்க, இப்போ கூட எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, கோரில் இந்த கோர் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட் கிராஸ் மைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இந்த கெட் கிராஸ் மைனிங்கும் இந்த கோர் மைனிங் மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால் இந்த கெட் கிராஸ் மைனிங்கில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த கெட் கிராஸ் மைனிங்கோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் டெலகிராம் சேனலில். அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்கை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. ரெஃபரல் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும், இல்லைனா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், அப்ளை பண்ணிக்காங்க. ஓகே, ஐ அக்ரி கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க. ஓகேவா. ஓகே, ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட் கிராஸ் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன், கிராஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். ஸோ நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுத்து இந்த கிராஸ் மைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகேவா. ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா. ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்காங்க. இந்த கெட் கிராஸ் மைனிங்கை வந்து கெட் கிராஸ் மைனிங்கில் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, அந்த இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே வந்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஓகேவா. நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெட் கிராஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ஆட் ஆகும். ஓகேவா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி 1 வந்து எனக்கு 2.3K டோக்கன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. இன்றைக்கி உள்ள டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கழித்து ஆட் ஆகும். ஓகேவா. இதான் ஏர்னிங் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி ஒன் டைமாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எக்ஸ்டென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங்கில் இருக்கா டிஸ்கனெக்டில் இருக்கான்னு பார்த்துக்காங்க. டிஸ்கனெக்டில் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும் கனெக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா, கனெக்டடில் தான் இருக்குது. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. ஸோ எப்போவாச்சும் நீங்கள் உள்ளே வரும்போது டெய்லி ஒன் டைமாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கனெக்டாக இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கெட் கிராஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணியும் ரெஃபர் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ காஃபி ரெஃபர் லிங்க் இருக்கும். ஸோ அந்த ரெஃபர் லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு நல்ல மைனிங் ப்ராஜெக்ட்னால எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மைன் பண்ணுங்கள். இதில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா. இதில் இருந்தும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் நம்ம வந்து பார்க்கலாம் மைனிங் எண்ட் ஆனதுக்கப்புறம். ஓகேவா. ஸோ டெய்லி செக்இன் பண்ணி நெட்வொர்க் கனெக்டாக இருக்கா டிஸ்கனெக்டாக இருக்கான்னு பார்த்து கனெக்ட் பண்ணி விட்டு கெட் கிராஸ் பாயிண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா. ஓகே, கெட் கிராஸ் மைனிங்கை பற்றின அடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா.